வணக்கம். இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் தான் பாதகாணிக்கை. பாதகாணிக்கை படத்தோட திரை விமர்சனத்தை நாம பார்க்க போறோம். உலகநாயகன் நடிச்ச 3வது திரைப்படம் தான் பாதகாணிக்கை. நிறைய பேருக்கு இந்த படத்தை பத்தி தெரியாது. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா கே சங்கர் அவர்கள். இதோட ப்ரொடியூசர் திரு வேலுமணி அவர்கள் சரவணா பிலிம்ஸ் மூலமா இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் திரு எம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இந்த படத்துல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன், சாவித்ரி, இவர்களோட உலகநாயகன் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. அதோட சேர்த்து எம்.ஆர். ராதா, எஸ்.வி. சுப்பையா, விஜயகுமாரி, எம்.வி. ராஜம், சி.கே. சரஸ்வதி, கே.ஆர். இந்திரா தேவி, அதுக்கப்புறம் பத்மினி பிரியதர்ஷினி, அதுக்கப்புறமா சந்திரபாபு சார் நடிச்சிருக்காரு. 1962 வருஷம் ரிலீஸ் ஆன இந்த படம் 2 மணி நேரம் 38 நிமிஷம் ஓடுது. இதுல உலகநாயகன் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. இதுல அறிமுக காட்சியில இருந்து கடைசியில கிளைமாக்ஸ் காட்சி வரைக்கும் உலகநாயகனோட பிரசன்ஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கோயில் சீன்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல உலகநாயகன் இருக்காரு. கடைசியா முடியும் போதும் உலகநாயகன் கருத்து சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. கண்குளா காட்சியை பாக்குறதுக்கு தம்பி சேகரும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்லப்பா சேகர், அவனுக்கு தான் பரீட்சை இருக்கு. முருகா, எங்க சித்தப்பா பரீட்சையில பாஸ் பண்ணிடணும். ரவி, அப்படியே சீக்கிரமா எனக்கு ஒரு அம்மா வரணும்னு நல்லா வேண்டிக்க. 2 ஃபேமிலிங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு எமோஷனல் டிராமா தான் இந்த பாதகாணிக்கை. எஸ்.வி. சுப்பையா சாருக்கு 2 பசங்க இருக்காங்க. அசோகன் சாரும் ஜெமினி கணேசன் சாரும். ஆப்போசிட்ல எம்.ஆர். ராதா இருக்காரு. அவருடைய தங்கை தான் எஸ்.வி. சுப்பையா சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய பொண்ணுட்டு தான் எம்.ஆர். ராதா பயங்கரமா பிளான் பண்ணி தான் வீட்டுல இருக்க பொண்ணுங்களை எஸ்.வி. சுப்பையா பசங்களான அசோகனுக்கும் ஜெமினி கணேசன் சாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு போராட்டம் தான் இந்த படம். இதுல அசோகன் சாரோட மனைவி இறந்துடுறாங்க. அசோகன் சாரோட பையனா தான் உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்காரு. அவரை தாயில்லாத பையனா பாத்துக்கிறாங்க சாவித்ரி மேடம். சாவித்ரி மேடம் யாருன்னு பார்த்தா ஜெமினி கணேசன் சாரை லவ் பண்றவங்க, அவருக்கு மரப்பொண்ணா இருக்காங்க. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஜெமினி கணேசன் சாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. 2 பொண்ணு வேற எங்கேயாவது கொடுத்துறாரு, என் பிள்ளைங்களுக்கே கொடுக்கணும், இல்லைன்னா என் ஆத்மா சாட்சி ஆவாது. காமாட்சி அவர் கனவுல வந்து சொன்னதை என் கனவுலயும் வந்து சொல்லட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கிறேன். படத்தோட ஆரம்பத்துல இருந்தே கமல்ஹாசன் சாரை ரொம்ப எல்லாரும் பாசமா பாத்துக்கிறாங்க. முக்கியமா எஸ்.வி. சுப்பையா தாத்தா புள்ள மாதிரி கமல் சார் அவர் கூடவே இருக்காரு. அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அவர்கிட்ட அவர் ரொம்ப பாசமா இருக்கிறதுன்னு ரொம்ப அந்த சீன்ஸ்ல நல்லா இருக்கு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா என்ன தாத்தா? நம்ம பெத்த அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு மனுஷனுக்கு முதல்ல கண்கண்ட கடவுள்னு அர்த்தம். எனக்கு அம்மாவே கிடையாதுன்னு பாட்டி சொல்றாங்களே, அப்படின்னா எனக்கு கடவுளே கிடையாதா தாத்தா? அதை தாண்டி அதுக்கப்புறம் அவருக்கு சித்தப்பாவா இருக்க ஜெமினி கணேசன் சார் கமல்ஹாசன் சாரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. இடையில ஜெமினி கணேசன் சாரை பார்க்க வர சாவித்ரி மேடமும் கமல் சாரை ரொம்ப இதுவா பாத்துக்கிறாங்க. அதாவது சொல்ல போனா ஜெமினி கணேசன் சாரும் கமல்ஹாசன் சாரும் சாவித்ரி மேடமும் தொடர்ந்து 3 படங்களா ஒன்னா நடிச்சுட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது. யாராருக்கு என்னென்ன வேலை கொடுக்கறதுன்னு தெரியாம நீங்க சித்தி ₹1 இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? நானும் சித்தப்பாவும் ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிடுறதுக்கு. அதான் மாலதி தோசை சுடுறாளே, அத நீங்க சாப்பிடுங்க சித்தி. அப்படியே நாங்க வரும்போது டாக்டரையும் கூட்டிட்டு வந்துடுறோம். பசி வேத்த கிள்ளுது சித்தப்பா. இது சாப்பிடுற தோசை இல்லடா, இத பார்த்தாலே பசி தீரும். ஜெமினி கணேசன் சாருக்கு எப்படியாவது தான் பொண்ணு விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எம்.ஆர். ராதா சார் பயங்கரமா பிளான் பண்றாரு. ஆனா நடக்கிறது என்னவோ வேறதான். வழக்கம் போல ஜெமினி கணேசன் சாரும் சாவித்ரி மேடமும் லவ் பண்றாங்க. அவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு. படத்தோட பெரிய பிளஸ் பாடல்கள்னே சொல்லலாம். அதுல காதல் என்பது எதுவரை அப்படின்ற பாட்டு ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அதுல யானை குதிரை எல்லாம் வச்சு ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. படத்தோட இன்னொரு முக்கியமான பாட்டு என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பெண் வேடமிட்டு ஒரு பாட்டுல ஜெமினி கணேசன் சார் கூடவும் சாவித்ரி மேம் கூடவும் டான்ஸ் ஆடுறாரு. அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அந்த காலத்திலே
3வது படத்திலே இவரு கெட்டப் சேஞ்சிங்க கொண்டு வந்துட்டாருன்னு நமக்கு தெரியுது. லேடி கெட்டப்ல வந்த கமல் சார் இதோட நிறுத்திக்குவாருன்னு பார்த்தா அதான் இல்ல. அடுத்து போலீஸ் கெட்டப்க்கு போயிட்டாரு. போலீஸ் கெட்டப் போயிட்டு அவரு எம்.ஆர். ராதா சாரை கலாய்க்கிற மாதிரி படத்துல 2 சீன் வருது. போலீஸ் கெட்டப்ல வர குட்டி கமல் சும்மா சுட்டித்தரமா எம்.ஆர். ராதா சாரை இமிடேட் பண்றாரு. அந்த சீன்ஸ் பாக்குறதுக்கு பயங்கர காமெடியாவும் சூப்பராவும் இருக்கு. சின்ன வயசுல அந்த அளவுக்கு ஒருத்தரை மிமிக்ரி பண்றதுக்கு இமிடேட் பண்றதுக்கு டேலண்ட் இருந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கீங்க. ஆமா சுத்தி, எழுத்த விட்டு தாத்தா கூட இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கிய பிடிச்சுக்கிட்டு கண்ண தொடட்டுமா? அட போக்கிறீ என்ன துட்டுபடி அதே கேக்குறீங்க மாமா. பரிமளாவோட அப்பா மாதிரி அப்படியே நடிச்சு காட்டுறான். என்ன நடிச்ச படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப எமோஷனலா பண்ணிருந்தாங்க. அசோகன் சாரும் ஜெமினி கணேசன் சாருக்கும் நிறைய எமோஷனல் சீன்ஸ் வருது. எம்.ஆர். ராதாவோட சூழ்ச்சி, எஸ்.வி. சுப்பையாவோட கஷ்டம், கடைசியில எஸ்.வி. சுப்பையா ஒரு ஸ்டேஜ்ல இறந்துடுறாரு. இப்படின்னு கதை ரொம்ப எமோஷனலாவும் ஒரு கட்டத்துல எம்.ஆர். ராதா சார் தான் நினைச்ச மாதிரியே அசோகன் சாருக்கு அவங்க பொண்ணை கட்டி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தனிமையில விடப்படுறாரு உலகநாயகன். உலகநாயகன் என் கூட தான் இருக்கணும்னு அசோகன் சார் ஆப்போசிட் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் வாடி தவிக்கிறாங்க. அப்போ அங்க சாப்பாடு கூட கொடுக்காம எம்.ஆர். ராதா ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் நம்ம கமல்ஹாசன் சாருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. அப்போ ராஜம்மா கமல் சாருக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த சீன் ரொம்பவே சென்டிமெண்டலா இருந்துச்சு. பாட்டியை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, எனக்கு பசிக்குது. அந்த தூங்குது பாரு, அந்த பாட்டி நிறைய இட்லியை தின்னுட்டு எனக்கு கொஞ்சம் கூட தரல. எனக்கு பசிக்குது பாட்டி. இந்த கண்ணு சாது நீசருக்கு கேட்க வரல, என் மேல கோவமா? இல்லடா கண்ணு, உங்க அப்பந்தான் உனக்கு எங்களுக்கு மத்தியில் இந்த இரும்பு கம்பியை போட்டு மறைச்சாடா. கவலைப்படாதீங்க பாட்டி, இந்த பாட்டிய ஒரு கை பார்த்துட்டு எப்படியும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறேன். எம்.ஆர். ராதா பிரெயின் வாஷ் பண்ணி எல்லா சொத்தும் எங்களுதுதான் அப்படின்னு அசோகன் சாரை தான் அப்பா அம்மாலேயே கேஸ் போட வைக்கிறாரு. அந்த சீன் வந்ததுக்கு அப்புறம் படத்துல எல்லாமே ரொம்ப சோகங்களா நடக்குது. அதுல ஒரு முக்கியமான சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் தன்னோட அப்பாவான அசோகன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்னப்பா நானும் உங்க மேல கேஸ் போடட்டுமா அப்படின்னு கேக்குற சீனு. உங்க பேனாவை கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்குடா? வக்காலத்துல கையெழுத்து போட. என்னடா சொல்ற? படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன். அந்த சீன் மூலமா அசோகன் சாருக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. ஆமா, நீங்க தாத்தா மேல கேஸ் போட்டீங்க, நான் உங்க மேல கேஸ் போட போறேன். இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்க? அப்படின்னா உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்ததால நீங்க தாத்தா மேல கேஸ் போட்டீங்க. படத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜெமினி கணேசன் சாரும் சாவித்திரி மேடம் எப்பவும் போல ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து எஸ்.வி. சுப்பையா சார் கேட்கவே வேணும், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா சாரோட நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு ஒரு பயங்கரமான பிளஸ். உலகத்திலேயே மனிதனுடைய மனசாட்சி விட சிறந்த கோர்ட்டு வேற எதுவுமே இல்லை. பெரிய சீஃப் ஜஸ்டிஸ் பஞ்சாயத்து பண்றானா? பஞ்சாயத்து உலகத்தை கிரேட் வார்ல 2 வாட்டி சுத்துறமே. வெற்றிகரமா ஜெயிச்ச போது ஒரு வாட்டி, தோத்த பிறகு ரிவேஷ்ல ஒரு வாட்டி. நம்மள கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு வயலுக்கு இந்த ஊர்ல அறிவு பத்தல. படத்துல ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் யாருதுன்னா ராஜம்மா அவங்களுக்கு. அவங்க ஒரு சித்தின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சித்தி சீரியல பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஆனா அந்த காலத்திலே சித்தின்றவங்க ரொம்ப பாசமானவங்க தான், அவங்க கொடுமையானவங்க இல்ல அப்படின்ற இந்த படத்துல அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் இன்னொருத்தரை நான் மறந்துட்டேன். அவர் யாருன்னா சந்திரபாபு சார். சந்திரபாபு சாரோட ட்ராக்கே படத்துல ஒரு பயங்கரமான காமெடியா இருக்கு. அவரு காமெடியா பேசுற சாக்குல நிறைய கருத்துக்களை தூக்கிட்டு போயிடுறாரு. கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண முடியல ஃபாதர், உன்னை கூப்பிட முடியல, டைம் இல்ல ஃபாதர். ஃபாதர் எனக்கு ரொம்ப நாளா ஒரு பெரிய ஆசை ஃபாதர், நீதான் ஒத்துக்கணும் ஃபாதர். ஃபாதர் தொலைஞ்சு போடா, ஒண்ணு இல்ல ஃபாதர், என் பொண்டாட்டி கையில ஒரு பெரிய சாட்டையை கொடுத்து ஃபாதர், உன்னை உதச்சி என் சொத்தை பாகம் பிரிச்சாகணும். இருந்து புடிச்சு வந்தியாடா? ஆனா பொண்ணாடா? கூட்டிட்டு
இல்லைன்னா பலார் பலார்னு விடும். அத்தா, இவங்கள உங்க அப்பா அம்மாவா? ஆமா. நீங்க இவங்கள பத்தி சொன்னது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. சுத்த மோசமான எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ் இப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருந்த படம் இந்த படம் எஸ்.வி. சுப்பையா சாரோட டெத்துக்கு அப்புறம் இன்னும் மோசமாகுது. அப்போ படத்துல ஒரு பயங்கரமான ஒரு சாங்கை நாம பாக்குறோம். அது என்ன சாங்னா, ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற அந்த சாங்கு, வீடு வரை உறைவு. இந்த பாட்டை நான் பல தடவை கேட்டிருக்கேன், பல இடத்துல கேட்டிருக்கேன். ஆனா இது உலகநாயகன் சார் நடிச்ச பாதகாணிக்கையில தான் வருது அப்படின்றத இந்த படம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. படத்தை எப்படி மங்களகரமா கோயில்ல கமல்ஹாசன் சார் ஆரம்பிச்சு வச்சாரோ அதே மாதிரி படத்தை சுபம் போட்டு முடிச்சு வைக்கிறதும் உலகநாயகன் தான். உலகநாயகனோட டைலாக்ஸ்ல தான் அந்த படம் முடியுது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு மேஜரான பங்கை வந்து உலகநாயகன் சார் வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் போய் ஆத்துல குதிக்க போறேன், அப்பதான் என் தாத்தா கிட்ட நான் போவேன் அப்படின்னுட்டு வேகமா போய் ஆத்துல குதிச்சதுக்கு அப்புறம் ஜெமினி கணேசன் சார் அவரை காப்பாத்திட்டு அப்பதான் அவருக்கு எல்லா உண்மையும் தெரியுது, எல்லாமே ரியலைஸ் ஆகுறாங்க, எல்லாம் சேர்றாங்க அப்படின்ட்டு இந்த படத்தை அழகா முடிச்சிருக்காங்க. அப்படி முடிச்சதும் உலகநாயகன் கமல்ஹாசன் மூலமா முடிச்சிருக்காங்க. நீங்களும் எங்க தாத்தா வழிக்கே வந்துட்டீங்களே, இதே மாதிரி எல்லாரும் மாறிட்டா நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கலாம். இந்த படத்தை 6 கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாங்க. அவங்க யாருன்னா ஆசிரியை திருமதி பச்சையம்மாள் அவர்கள். வணக்கம். 1979ஆம் ஆண்டு பாதகாணிக்கை என்ற படத்தை பார்க்க போனோம். ஜெமினி படம் தான் நினச்சிட்டு பார்க்க போனோம். ஆனால் அதில் வந்து கமல் சார் வந்தார். அந்த படம் அப்போ வந்து டென்ட்டு கொட்டாயில் தான் ஃபஸ்ட்டு திரும்பி காமிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கமல் சாரை. விட்டாலே இன்னைக்கு படம் டைமில் தான் வந்து டென்ட்டு கொட்டாயில் ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த பாதகாணிக்கை வந்தது. அந்த படத்தில் வந்து இப்போ அந்த டைமில் வந்து நினைத்தால் இனிக்கும் நடித்த கமல் சார் தான் சின்ன வயசில் பாதகாணிக்கையில் அந்த வேடெல்லாம், அந்த போலீஸ் வேடமும் பெண் வேஷம் போட்டு நடித்தது ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அப்போ தான் தெரியும் அவர் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்காரு, அந்த டைம்லேயே அவர் அவ்வளோ டேலண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து களத்தூர் கண்ணம்மான்ற ஒரு படத்துலையும் குழந்தை நட்சத்திரமாக வந்தார். அதுலேயும் நல்லா நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தில் வந்து நிறைய வந்து டைலாக்லாம் நல்லா பேசினார். அப்புறம் அவங்க அப்பா வந்து அசோகன் சாராக நடித்தார். அவங்க அப்பாண்ட நல்லா பேசுவார். அப்பான்ற ஒரு பயம் இல்லாமல் நல்லா அவர் தப்பு செஞ்சால் அதை சுட்டி காமிக்கிற மாதிரி பேசினார் அவங்க அப்பா கிட்ட கமல் சார். அந்த சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவாண்டா வந்து அவர் செஞ்ச தப்பை வந்து சுட்டி காமிச்சு சொல்லிட்டு இருந்தார் அந்த படத்தில். சித்தப்பாவா ஜெமினி கணேசன் சார் நடிச்சிருந்தார். ஒரு சித்தப்பா கிட்ட எவ்வளோ ஒரு அந்யூன்யமான ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கலான்ட்டு அந்த படத்தில் வந்து கமல் சார் நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார். அசோகன் சார் நடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்க்கையில் கடைசியில் அவர் வந்து ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க, அந்த பாட்டு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாழ்க்கையே எல்லாருக்கும் அவ்வளோதான், கடைசி வரை யாரும் வரமாட்டாங்க, நாமளே நல்லா வச்சுக்கணுன்ட்டு படம் வந்து குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அது. நன்றி. எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் தினமும் உன்னை கும்பிடுவாங்களே, நீ எப்படியாவது எங்க அப்பா மனசுக்குள்ள போய் அவரை கோர்ட்டுக்கு போகாதபடி செஞ்சிட, இல்லன்னா கோர்ட்டே இல்லாதபடி செஞ்சிட. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷனல் டிராமா, ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்டான சில சீன்ஸோட இருக்கிற ஒரு நல்ல படம் தான் இந்த பாதகாணிக்கை. இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் நிகழ்ச்சி பாதகாணிக்கை விமர்சனத்தோடு நிறைவு பெறுகிறது. அடுத்து கண்ணும் கரலும் மலையாள திரைப்படத்தில் தொடரும். நன்றி.